Jayashree sister from Coimbatore. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்ல இருக்க கார்டன்ல நாங்க என்ன செடி வச்சிருக்கோம்னு பார்க்க போறோம். எங்க ரெண்டு பேருக்குமே அக்ரிகல்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க நிறைய செடி வச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் லைன் கீரை. இதுதான் ஃப்ரூட். இத நம்ம லிப்ஸ்டிக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் எலுமிச்சை மரம். இதுல எப்பயுமே எலுமிச்சைக்காய் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் கொய்யா மரம். இங்க பாத்தீங்களா ஒரு குட்டி செடி இருக்கே, இதுதான் உருளைக்கிழங்கு செடி. 1 வீக் ஆச்சு. இதுதான் மாங்காய் செடி. எங்க வீட்ல 4 ரோஸ் செடி இருக்கு. இது வந்து மல்டி ரோஸ். இதுல வந்து எல்லோ, ஆரஞ்சு, ரெட் மூணுமே மிக்ஸ் ஆகி வரும். அதுவும் இல்லாம இதுதான் சிவப்பு ரோஸ். இதுல நிறைய ரோஸ் வரும். இப்போ நாங்க கட் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஊட்டி ரோஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த செடி தான். இதுதான் மிளகா. இதுதான் சீத்தாப்பழ செடி. இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்ல 2 செடி இருக்கு. இந்த செடியில வந்து சீத்தாப்பழம் வந்துச்சு, பட் அணில் எடுத்துட்டு போயிருச்சு. இதுதான் கருவேப்பிலை. இது வந்து மாதுளப்பழ செடி. இங்க பாத்தீங்கன்னா மாதுளை பூ வந்துச்சு, பட் நிறைய விழுந்துருச்சு. இதுதான் வாழை மரம். இங்க பாத்தீங்களா இதுதான் சேனக்கிழங்கு செடி. 1 வீக் ஆச்சு, பட் சீக்கிரம் வளர்ந்துருச்சு. இந்த நாங்க 2 வச்சிருந்தோம், 2மே வந்துருச்சு. இதுதான் அடுக்குமல்லி. பாத்தீங்களா பூ பூத்திருக்கு. நாங்க அடுக்குமல்லி 2 இடத்துல வச்சிருக்கோம். இங்கேயும் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கேயும் வச்சிருக்கோம். இங்கேயும் பாருங்க பூ பூத்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்க குண்டு மல்லியை வச்சிருக்கோம். இதோ இதுலயும் பூ பூத்திருக்கு. அதுதான் மருதாணி செடி. இதுல நிறையவே வந்திருக்கு. இங்க பாத்தீங்களா இங்க தான் நாங்க வந்து மல்லி போட்டிருக்கோம். நாங்க ஆல்ரெடி வந்த மல்லியை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்பயும் இந்த இடத்துலயும் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் போட்டிருக்கோம். இங்கேயும் ஒரு கருவேப்பிலை செடி இருக்கு. இந்த செடி பேர் வந்து கஸ்லாங்கண்ணி. இது வந்து நிறையா இருக்கு எங்க கார்டனுக்குள்ள. இதை வந்து எங்க பாட்டி வந்து எண்ணெயில போட்டு வைப்பாங்க. ஏன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சா நம்மளுக்கு நிறைய ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் இதை அவ்வளோக்கா லைக் பண்ண மாட்டோம். எங்க வீட்டில் கத்தாழை இருக்கு. இங்க பாருங்களேன். இந்த கத்தாழை வச்சு ஒரு 5 months இருக்கும், பட் சீக்கிரம் க்ரோத் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா இதுதான் டிராகன் செடி. இது நாங்கள் 1 year வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா இதுதான் அத்திப்பழ செடி. இதை நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் 2 செடி வாங்கியிருந்தோம். ஆனால் பட் இப்போ ஒன்று தான் இருக்குது, ஒன்று வாடி போச்சு. அப்பா வந்து இந்த செடி வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வாங்கினாங்க. வைனா இந்த இதில் வந்து நல்லா பெரிய பழமாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து இங்கேயே வேர் பிடிச்சிருச்சு. நாங்கள் இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சோம் வேறு இடத்துல. அதனால அது வாடி போயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.